கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை ஒட்டப்புத்தூர் சாலையோரங்களில் குடில்கள் அமைத்து கள்ளச்சாராயம் ஜோராக நடைபெற்றுள்ளது. நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. 57க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்கிறது என்பதை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கொட்டப்புத்தூர் சாலை செல்லக்கூடிய அந்த பகுதியில் நாம் தற்பொழுது இருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் என்பது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. கொட்டகை அமைத்து கறி வரித்து ஒரு உண்டாட்டு நிகழ்த்துவது போல கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான அந்த பிளாஸ்டிக் அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை குடித்துவிட்டு கீழே வீசி சென்றிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அந்த வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது, அதேபோல காவல் நிலையம் இருக்கிறது. இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த உதயசூரியன் என்பவர் இருக்கிறார். ஆனால் கள்ளச்சாராயத்திற்கு இங்கு கட்டுப்பாடு இல்லாமல் காட்டாரா இங்கு ஓடக்கூடிய பெரியார் அருவி மற்ற அருவிகளைப் போலவே இந்த மலை அருவிகளைப் போலவே இந்த சாராயமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மலை கிராமங்களில் தொடர்ந்து இதுபோன்று பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மரணங்களும் மறைக்கப்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இளம் பெண்களாக, அதாவது திருமணமாகி 2-3 வருடங்கள், ஒரு வருடத்தில் கணவனை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருப்பதாகவும், கணவனை இழந்த பெண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெசல் சாராயம் என்கிற அந்த சாராய பாக்கெட்டுகள், அந்த பாக்கெட்டுகள் 100 ரூபாய்க்கும், தண்ணீர் கலந்த சாதாரண சாராய பாக்கெட்டுகள் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்படித்தான் இந்த கல்வராயன் மலை பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய 170க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுடைய அவலநிலை இருக்கிறது. கள்ளச்சாராயம் ஒழிப்பதற்கென கலால் என்கிற ஒரு பிரிவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இந்த போதையை ஒழிப்பதற்கென காவலர்கள் இருக்கிறார்கள், உளவுத்துறை இருக்கிறது. இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக சிறுவர் பூங்கா முதல் கோயில் முதல் இந்த இருக்கக்கூடிய இந்த கல்வராயனுடைய மலைப்பகுதி முழுமையாகவே இந்த கள்ளச்சாராயம் என்பது சிதறி கிடக்கிறது. ஆங்காங்கே விற்பனை என்பது அமோகமாக நடைபெறுகிறது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், அதே போன்று மாதவச்சேரி, சேது சமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் உயிரிழந்த பிறகும் கூட இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 57 உயிர்களை வாரி கொடுத்த பிறகும் கூட இப்படிப்பட்ட ஒரு கள்ளச்சாராயம் என்பது தேவையா? அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்கிற ஒரு வேதனையை அந்த மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயத்தை நிறுத்தாவிட்டால் தொடர்ந்து இங்கு இறப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். பாதிக்கப்பட்டாலும் இறந்தாலும் நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது. பிரேத பரிசோதனை என்று கொண்டு சென்று அங்கு எங்களை வைத்து அலைகழிப்பார்கள். அதற்காக பணம் செலவழியும். எங்களிடம் அந்த பணம் கூட இல்லை என்று இறந்தவர்களுடைய குடும்பங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை வெள்ளிமலையில் பார்க்கிற பொழுது அந்த மணி என்கிற இளைஞர் 33 வயது வீட்டிலேயே இறந்து கிடந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அவலங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மரணங்களுடைய எண்ணிக்கை, குறிப்பாக காவல்துறைக்கும் அரசினுடைய கணக்குக்கும் இல்லாமல் மரணங்கள் என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கால தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியோடு இந்த மக்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோசுப்புடன் ஜெயக்குமார்.